ورسول اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. 5ஆம் அத்தியாயம் 48ஆம் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை குர்ஆனை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகின்றார். வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாபில் ஹக் முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப் முஹைமினன் அலை. நபியை பார்த்து, நபியே, உண்மையான வேதத்தை, இந்த வேதத்திற்கு முந்தியவைகளை மெய்ப்பிக்கக்கூடிய உண்மையான வேதத்தை உமக்கு நாம் இறக்கியிருக்கிறோம். முஹைமினன் அலை, அதில் இருக்கிற கருத்துக்கள், அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மெய்ப்பிக்கக்கூடிய வேதத்தை நாம் இறக்கியிருக்கின்ற அதே நேரத்தில் அதில் இருக்கின்றவற்றை பாதுகாக்கக்கூடிய வேதத்தையும் நாம் இறக்கியிருக்கிறோம். குர்ஆனுக்கு முன்னர் எத்தனையோ வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு சொல்லப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர் என்கிற இவைகளை எல்லாம் தாண்டி எல்லா தூதர்களுக்கும் வேதமும் ஏடுகளும் அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தனையும் உள்ளடக்கமாக இறுதி வேதமாக குர்ஆனை அல்லாஹ் இறக்கினார். முன்னர் இறக்கப்பட்டதை உண்மை என்று சொல்வதோடு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களில் உள்ள கருத்துக்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கியிருக்கின்றார். அத்தோடு அப்படிப்பட்ட இந்த வேதத்தை ஃபாக்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹு இலைஹ், ஃபாக்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ் வலா தத்தபி அஹ்வாஹும் அம்மா ஜாஅக மினல் ஹக். நான் எதை வேதத்தில் இறக்கியிருக்கிறேனோ அதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள், அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் சில வழிமுறைகளை, சில கோட்பாடுகளை நாம் அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சில சித்தாந்தங்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சில கோட்பாடுகள், அதை நாம் அமைத்திருக்கிறோம். வலவ் ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா. அல்லாஹ் நாடி இருந்தால் வெவ்வேறு கருத்து கொண்டவர்களை அல்லாஹ் படைக்காமல், வெவ்வேறு சித்தாந்த கொண்ட சமூகத்தை அல்லாஹ் உருவாக்காமல், ஒரே ஒரு சித்தாந்தத்தை கொண்ட சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட சமூகத்தை உருவாக்கினான்?
பல்வேறு கருத்துக்களை கொண்ட சமூகத்தை ஏன் அல்லாஹ் படைத்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு அதற்கும் காரணத்தை சொல்கிறான். லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கிய இந்த வேதத்தின் கருத்துக்களை நீங்கள் ஏற்று நடக்கின்றீர்களா இல்லையா, அதை புறக்கணிக்கின்றீர்களா இல்லையா என்று அல்லாஹ் உங்களை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். எந்த சித்தாந்தம் சரி என்று எடை போட்டு பார்த்து அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கண்மூடித்தனமாக நீங்கள் ஆடு மாடு போன்று விழுந்துவிடக் கூடாது, எது சரி எது சரியில்லை என்று உரசி பார்த்து அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் மொத்த மனித சமுதாயத்தையும் முஸ்லிம் சமுதாயமாக அல்லாஹ் படைத்திருக்க இயலாது என்பது இல்லை. அவனை பொறுத்தளவில் ஒரே ஒரு ஆர்டர் தான், எல்லோரும் முஸ்லிம்கள் தான், முடிந்து விட்டது. பல்வேறு கருத்துக்களை உடையவர்களை ஏன் அல்லாஹ் படைத்தான்? எது சரி எது தவறு, நாம் ஏற்றுக்கொண்டது சரியா இல்லையா என்று மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவை பயன்படுத்தி அதை புரிந்து கொண்டதின் மூலம்தான் அவன் அந்த கருத்தில் உறுதியானவனாக இருக்க முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை வழங்கியதாக சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது என்பதை சொல்லித்தரக்கூடிய வசனம் தான் இந்த 5ஆம் அத்தியாயம் 48வது வசனம். 5ஆம் அத்தியாயம் 49வது வசனம், அன்ஹக்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ் வலா தத்தபி அஹ்வாஹும், நீங்கள் உங்களுக்கு இறக்கியதை அந்த மக்களுக்கு சட்டமாக சொல்லுங்கள், அவர்களுடைய இச்சையை பின்பற்றாதீர்கள், நீங்கள் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாயிருங்கள், அல்லாஹ் இறக்கிய சட்டத்திலிருந்து உங்களை அவர்கள் திசை திருப்பலாம், கவனமாக இருங்கள் என்று 49ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். 5ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் அஃபஹுக்மல் ஜாஹிலியத்தி யப்கூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், அவர்கள் அறியாமை கால சட்டத்தை அவர்கள் விரும்புகின்றார்களா, அதை தேடுகின்றார்களா, அல்லாஹ்வை விட அழகிய சட்டத்தை வழங்கக்கூடியவன் யார் என்று 50ஆம் வசனத்தில் 5ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற இதே துணியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள். இது பல்வேறு ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. நீண்ட நெடிய ஹதீஸாக இருந்தாலும் அதில் தேவையான ஒரு செய்தியை மட்டும் இங்கு குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல் இர்பாத் இப்னு சாரியா என்கிற சஹாபி நபித்தோழர் அவர்கள் சொல்கிறார்கள், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலத்தன் ஸரஃபத் மின்ஹல் உயூன் வஜிலத் மின்ஹல் குலூப், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை நிகழ்த்துகிற போது அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் சொட்டின, எச்சரிக்கையோடு ஆக்ரோஷமாக ஆவேசமாக அந்த உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துகிற போது உள்ளங்கள் எல்லாம் அப்படி நடுநடுங்கி போயின. அப்படிப்பட்ட தாக்கத்தை கொண்ட ஒரு உரையை அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்தினார்கள். குல்னா யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாதிஹி லமௌஇலத்துன் முவத்தா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உரையை கேட்கிற போது இதுதான் இறுதி உரையாக இருக்குமோ, இதற்கு பிறகு வேறு எந்த உரையும் உங்களுடைய வாயால் நிகழ்த்தப்படாதா என்கிற கோணத்தில் நாங்கள் எல்லாம் நபியிடத்தில் கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஃபமா லா பஅது இலைனா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரிடத்தில் நாங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு விடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கது தரக்துக்கும் அலல் பைலா, நான் உங்களை தெளிவான ஒரு மார்க்கத்தில் நான் விட்டிருக்கிறேன். தெளிவான மார்க்கம் பைலா என்று சொன்னால் அதை நபி அவர்களே விளக்குகிறார்கள் தன் வார்த்தையால். பைலா என்று சொன்னால், பைலத் என்று சொன்னால் முட்டை. அந்த முட்டை எப்படி வெள்ளை விளையர் என்று இருக்கிறது, அந்த வார்த்தையை தான் நபி அவர்கள் பைலா என்று பயன்படுத்துகிறார்கள். தெள்ள தெளிவான ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டிருக்கிறேன்.
அந்த தெள்ள தெளிவான வெள்ள வெளேர் என்ற மார்க்கம் என்றால் லைலுஹா கனஹாரிஹா, அந்த மார்க்கத்தில் இரவும் பகலை போன்றதுதான் என்று சொன்னார்கள். இரவு என்பது இருள் கவ்வியது, இருள் சூழ்ந்தது. ஆனால் அந்த மார்க்கத்தில் இருளே இல்லை. அங்கு எதுவும் தெரியாமல் போவதில்லை, நம் கண்ணை மறைக்கப் போவதில்லை. எல்லாமே பகலை போன்று வெட்ட வெளிச்சமாகத்தான் அந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிக். ஆனால் இந்த தெளிவான மார்க்கத்தை தந்ததற்கு பிறகும் எவனும் வழிகடவே வாய்ப்பே இல்லை. ஒருவன் வழிகட்டு நாசமாக போகிறான் என்று சொன்னால் அவன் அழிந்து போவதற்கு உரியவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கத்தை தட்டு தடுமாறி ஏற்று நடக்கின்ற அளவிற்கு ஒரு மூடலாக, மூடுமுகமாக, மூடு மந்திரமாக நபி அவர்கள் நமக்கு தரவில்லை. தெளிவான மார்க்கத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ்வும் இந்த சமூகத்திற்கென்று சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ் தான். அந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் கூட தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பை இந்த மார்க்கத்தில் அவர்கள் சொன்னதும் இல்லை, புகுத்தியதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நேரங்களில் அறிவுறுத்தி அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறான் என்பதை பல உரைகளில் பல நிகழ்வுகளின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்தில் ஒரு செய்தியை இங்கு நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஓர் முக்கியமான ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடைக்கால உத்தரவு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த வழக்கு முடிவுறவில்லை, இன்னும் அது தொடர்கிறது. ஆனாலும் நேற்று இடைக்காலமாக சொல்லப்பட்ட வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறுத்தி வைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை இடைக்காலமாக வழங்கியிருக்கிறது. இதுவரை வக்ஃபு சட்டம் என்னவோ அதுதான் நடைமுறையில் இருக்க வேண்டும். மே 5 இது குறித்த தெளிவான விளக்கத்தை, உச்ச நீதிமன்றம் வைத்த அத்தனை கேள்விகளுக்குமான விளக்கத்தை மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் விளக்கத்தை கோர்ட்டில் தெரிவிக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு வார காலத்திற்கு பிறகு அது வாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகுதான் அது இறுதி தீர்வு சொல்லப்படும் என்பதை நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வை இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் நேற்றும் இன்றும் நாம் அதை பார்க்கிறோம். தலைப்புச் செய்தியாக இடம்பெற்ற ஒன்று, அதனூடே இன்னொன்றும் நடந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறியிருப்போம். அது குறித்து தான் இன்றைக்கு இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களை ஷரியத்துக்கு பதிலாக வாரிசு உரிமை சட்டத்தின் கீழ் நிர்வகிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை உச்ச நீதிமன்றம் தொடுத்திருக்கிறது. முஸ்லிம்களை நிர்வாகம் செய்வது, முஸ்லிம்களை வழிநடத்துவது ஷரியத்து சட்டம். ஷரியத்து சட்டத்திற்கு பதிலாக, ஷரியத்து சட்டம் என்று சொன்னால் அவர்களுடைய சொத்து விவகாரங்களில் யாருக்கு எவ்வளவு என்கிற அந்த வரைமுறையை நீங்களும் வகுக்கவில்லை, நானும் வகுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் வகுக்கவில்லை. அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிற ஷரியத், அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிற சட்டம், அந்த சட்டத்தை அதை இந்திய சட்டத்தின் பிரகாரம், இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் நிர்வாகம் செய்ய முடியுமா, அதற்கான தீர்வை சொல்ல முடியுமா என்கிற ஒரு கேள்வியை உச்ச நீதிமன்றம் தொடுத்திருக்கிறது. அது ஏன் திடீரென்று இந்த கேள்வி உச்ச நீதிமன்றம் தொடுக்கிறது? அங்கு வழக்காக கொண்டு செல்லப்படாமல் எந்த ஒன்றும் அங்கு வாதிக்கப்படுவதில்லை. இந்த பாசிசம் என்றைக்கு மேலோங்குகிறதோ அந்த நேரங்களில் தனி சமுதாயத்தை தாக்குகிற போக்கு பல மட்டங்களில் நடக்கிறது. சட்ட ரீதியாக இவர்களை எப்படி தாக்குவது, அல்லது ரவுடிசம் செய்து எப்படி இவர்களை தாக்குவது, அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பல பயன்படுத்தி எப்படி தாக்குவது, இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த சிறுபான்மை சமூகத்தை தாக்குவதற்கு பாசிச சக்திகள்
பலவாறாக பிரிந்து செயல்படுகிறார்கள். அதில் ஒன்றுதான் நீதிமன்றத்தின் வழியாக சட்டத்தின் மூலமாக இவர்களுடைய இந்த தனிநபர் சட்டத்தை, ஷரியத் சட்டத்தை சிதைக்க வேண்டும் என்கிற கோணத்தில் ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த வழக்கு என்னவென்று சொன்னால், ஷரியத் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கான விரிவான சட்ட விதி தொகுப்பாக உள்ளது. ஷரியத் சட்டம் அது உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆன்மீகம், மன, உடல் நடத்தைகளுக்கான விதி மற்றும் கட்டாய பரிந்துரைக்கப்பட்ட கட்டாய கடமையான சட்டங்கள், பரிந்துரைக்கப்பட்ட சட்டங்கள், தடை செய்யப்பட்ட செயல்கள் உள்ளடக்கிய தொகுப்பாக உள்ளது. ஷரியத் சட்டத்தை பற்றி ஒரு விளக்க உரை, ஒரு முன்னுரை உச்ச நீதிமன்றம் என்ன வழங்குகிறது. இந்த சட்டத்தில் குடும்ப சட்டம், குற்றவியல் சட்டம், சொத்துரிமை சட்டம், பொருளாதார சட்டம் என பல பிரிவுகள் உள்ளன. அத்தனையும் உள்ளடக்கியதான் ஷரியத் சட்டம். வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை சொல்லக்கூடியதல்ல ஷரியத் சட்டம். மனிதனுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அவைகள் தான் சட்டமாக தரப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டத்தின்படி மூதாதையர்களுடைய சொத்தில், இந்த சட்டத்தின்படி என் தகப்பனுடைய சொத்தில், என் தாயுடைய சொத்தில், என் பாட்டனுடைய சொத்தில், என் முப்பாட்டனுடைய சொத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ற போதிலும் பெண்களை விட ஆண் வாரிசுகளுக்கு சொத்தில் அதிக பங்கு கிடைக்கும் வகையில் விதிகள் உள்ளன. இதுதான் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்காக போயிருக்கிறது. ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரி பெண்களுக்கு கிடைக்கல சொத்துல. ஆண்களுக்கு 100 ரூபாய் என்று சொன்னால் பெண்களுக்கு 50 ரூபாய் தான் என்ன தாப்பனுடைய சொத்துல கிடைக்கும். அது எந்த வகையில் சரி? இந்திய வாரிசுரிமை சட்டம் என்பது ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கிறது. இந்திய வாரிசுரிமை சட்டம் என்றால் அது இந்திய சமுதாயத்தில் முஸ்லிம் அல்லாத, சீக்கியன் அல்லாத, ஜைனவன் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் என்ன இந்துக்கள், கிறிஸ்தவன் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் இந்துக்கள். அவர்களுக்கு என்ன ஒரு வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது. அதுல ஆம்பளைக்கு என்னவோ அதுதான் பெண்களுக்கும் என்று இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட அந்த சட்டம் இவர்களுக்கு செல்லுபடி ஆகுமா ஆகாதா? அந்த சட்டத்தின் மூலம் இவர்களுடைய வாரிசுரிமை சட்டத்தை நாம் மாற்றி அமைக்க முடியுமா முடியாதா என்கிற கேள்வியைத்தான் உச்ச நீதிமன்றம் நேற்று தொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தின்படி சொத்துரிமை இருந்த போதும் சமுதாயத்தில் சில பகுதிகளில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைப்பதில் பல்வேறு தடைகள் எழுவதாகவும் கோர்ட்டுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கே நௌஷாத் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை அண்மையில் தாக்கல் செய்தார். அதில் இஸ்லாமிய மத நம்பிக்கையில் இருந்து விலகாமல் ஷரியத் சட்டத்துக்கு பதிலாக இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் நான் நிர்வகிக்கப்பட விரும்புகிறேன். சொல்லுவது யார்? நௌஷாத் என்பவர். அவர் என்ன சொல்கிறார்? நௌஷாத் என்பது முஸ்லீம் பெயர். இப்ராஹிம் எப்படி ஒரு முஸ்லீம் பெயரா இருக்கிறதோ, வடகர இப்ராஹிம் எப்படி ஒரு முஸ்லீம் பெயரா இருக்கிறதோ, ஆனால் சங்கியாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இந்த நௌஷாத் என்கிற இந்த சங்கி நான் இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இந்திய வாரிசுரிமை சட்டத்தின்படி நான் நிர்வகிக்க விரும்புகிறேன். என் அப்பா முப்பாட்டன் சொத்து இந்திய வாரிசுரிமை சட்டத்தின்படி எனக்கு பங்கிட்டு தரப்பட வேண்டும் என்று வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போயிருக்கிறார். அப்ப இவர் முஸ்லிமாக இருக்கிறார். முஸ்லிம் என்று போனால் ஷரியத் சட்டம் தான் அவருக்கு தீர்வாக இருக்கும். ஆனால் நான் முஸ்லிமாகவும் இருக்க வேண்டும், எனக்கு ஷரியத் படியும் தீர்ப்பு சொல்லப்படக்கூடாது, இந்திய வாரிசுரிமை சட்டத்தின்படி எனக்கு தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார். இந்த மனு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வில் தான் இதுவும் நேற்று நடந்திருக்கிறது. யாரு? தலைமை நீதிபதியினுடைய சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி சஞ்சய் குமார் அமர்வில் தான் இதுவும் நடந்திருக்கிறது. எந்த தலைமை நீதிபதியுடைய அமர்வில் வக்ஃப் திருத்த சட்டம் நேற்று விவாதிக்கப்பட்டதோ
அதே தலைமை நீதியினுடைய அமர்வில் தான் இந்த சட்டமும் என்ன வாதிக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கிழமை பரிசீலனைக்கு வந்தபோது மனுவை விசாரணைக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த மனு தொடர்பாக மத்திய அரசுக்கும் கேரள மாநில அரசுக்கும் அவர்கள் நோட்டீஸை பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதே மாதிரி இந்த நௌஷாத் மாதிரி இன்னொரு கருங்காலி என்ன ஏற்கனவே நீதிமன்றத்தில் என்ன ஒரு வழக்கு போட்டிருக்கிறது. முன்னதாக இஸ்லாமிய மத நம்பிக்கையிலிருந்து நான் விலகியதாக கூறி கேரள மாநிலம் ஆலப்புழையை சேர்ந்த PM சஃபியா என்ற பெண் அந்த பெண் சரியத் சட்டத்துக்கு பதிலாக இந்திய வாரிசு உரிமை சட்டத்தின் கீழ் தனது மூதாதையர் சொத்தில் சம உரிமை வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரலில் மனு தாக்கல் செய்திருக்கின்றாள். அந்த மனு நௌஷாத் மனு, சஃபியாவுடைய மனு ரெண்டு கேரளாவிலிருந்து போயிருக்கு. அந்த மனுவையும் இந்த மனுவையும் சேர்த்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் கேரள மாநில அரசுக்கும் அவர்கள் என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இன்னொன்னு வருது குர்ஆன் சுன்னத்து சொசைட்டி, இதுவும் கேரளாவிலிருந்து போகுது. எல்லாமே இந்த சங்கிகளுடைய அதாவது பல்வேறு பரிணாமங்கள் நௌஷாத்தாக சஃபியாவாக குர்ஆன் சுன்னத்து சரியத் சொசைட்டி என்கிற பெயரில் இப்படி பல்வேறு பெயர்களில் உச்ச நீதிமன்றத்தில் இஸ்லாமிய சரியத்துடைய கட்டமைப்பை சிதைத்து சின்னாபின்னப்படுத்துவதற்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது நேற்றும் என்ன விவாதத்திற்கு எடுக்கப்பட்டு வழக்காக எடுக்கப்பட்டு இதற்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மோடி சர்க்காரை பார்த்து கேட்டிருக்கு, பினராயி விஜயனை பார்த்து கேட்டிருக்கிறது. இதுவும் என்ன நேற்று நடந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியத் என்பது நாமளா கூடி உட்கார்ந்து வகைப்படுத்தி கொண்ட சட்டம் அல்ல. இதற்கென்ன ஒரு பாராமன்றம் கூடி அதில் உள்ள பாராமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அமர்ந்து இது இப்படி அது அப்படி என்று சொல்லி இதற்கென்ன ஒரு குழுவை போட்டு சட்ட வல்லுநர் குழுவை போட்டு அவர்கள் 3 ஆண்டு காலமாக உட்கார்ந்து இரவு பகல் பாராமல் உட்கார்ந்து எழுதி தரப்பட்ட சட்டம் அல்ல. மனிதனுடைய நாடி நரம்பினுடைய அசைவுகளை தீர்க்க தரிசனமாக தெரிந்த அல்லாஹ்வால் தரப்பட்ட சட்டம். எந்த சரியத் சட்டம்? இஸ்லாமிய சரியத் சட்டம். இது அல்லாத எத்தனையோ சட்டங்கள் அவரவர் சமுதாயத்திற்கு அவரவர்களுடைய சித்தாந்தத்திற்கு தாண்டார் போல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுவல்ல இது, அது வேறு இது வேறு. ஏன் அல்லாஹ் இதை ஏன் தந்திருக்கிறான்? அல்லாஹ்வை நம்பியது நெசமானால், மறுமையை நம்பியது நெசமானால், அல்லாஹ்வின் தூதரை விசுவாசித்தது நெசமானால் இதன்படி நான் வாழ்ந்தே தீர்வேன் என்பதை உறுதியோடு நடைமுறைப்படுத்துகின்றீர்களா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை தந்திருக்கிறான். மன இச்சையை பின்பற்றி எனக்கு இப்படி வேண்டும் எனக்கு அப்படி வேண்டும் என்று சொல்லி என் மனம் போன போக்கில் நான் வாழ்வதற்கு இஸ்லாத்தை துணைக்கழைத்துக் கொண்டு அதை சிதைக்க விரும்புகின்றவர்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் சரியத் சட்டம் நிச்சயமாக அது தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதற்கு நேற்று நடந்த இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது ஒரு உதாரணமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்? இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற அந்த அடிப்படை உரிமை இருக்கிறது. அதை எவனாலும் எந்த அப்பனாலும் சுப்பனாலும் எந்த பாசிச பாயாசத்தாலும் அதை நீக்கவே முடியாது. அவரவர் விரும்புகிற மதத்தை ஏற்க, அதை கடைபிடிக்க, அதை பிரச்சாரம் செய்ய, அந்த அடிப்படையில் சொத்துக்களை வாங்க, விற்க, அதை பரிமாற அத்தனை உரிமையும் தரப்பட்டிருக்கிறது. இதை சிதைக்கிற அதிகாரம் எந்த கொம்பனுக்கும் இல்லை என்பதைத்தான் நேற்று இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறுத்தி வைத்ததின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்பதை, இந்த சட்டத்திலும் கூட அதுதான் நிலைக்கத்தக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ மதம் மாறி போய்விட்டால் எந்த மதத்துக்கு போகிறாயோ அந்த மதத்துடைய சட்டத்தை நீ கடைபிடித்துக்கொள், இங்குதான் இருக்க வேண்டும் என்று உன்னை யாரும் என்னை இழுத்து பிடிக்கவில்லை. ஒமன் கான ஃபல்யூமின் ஒமன் கான ஃபல்யக்ஃபுர். எவன் விரும்புகிறானோ அவன் இந்த மார்க்கத்தை விசுவாசிக்கட்டும்,
எவன் விரும்புகிறானோ அவன் காஃபிராய் போகட்டும், அவன் நிராகரித்து போகட்டும். இங்கு கட்டாயமாக நீ இருந்தே ஆக வேண்டும் என்று இங்கு கூட்டம் காட்டுவதற்குரிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். புரிந்து செயல்படக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. விரும்பினால் இருந்து கொள், இல்லை என்றால் உனக்கு எது விருப்பமோ அதை நீ ஏற்றுக்கொள், அதை நடைமுறைப்படுத்திக் கொள். என்றைக்கும் ஒரு நாள் உனக்கு சாவு இருக்கிறது, என்னிடத்தில் வந்து நான் தீர வேண்டும், அதற்கான தீர்வு உனக்கு சொல்லப்படும் என்று நான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எனவே சரியத் சட்டத்தை புறவாசல் வழியாக சட்டத்தின் அடிப்படையில் சிதைக்க நினைக்கின்றவர்கள் ஒரு காலம் வெற்றி அடைய முடியாது, தோற்று போவார்கள் என்பதற்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட இடைக்கால உத்தரவு நமக்கு உணர்த்துகிறது. நாமும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.